ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஒய் டீக்ளட்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியும் புரியும். ஒரு நீட்டான டேபிளில் பார்க்குறதுக்கும் ஒரு கிளட்டரான டேபிளில் பார்க்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது. ஒரு நீட்டான டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே அந்த இடத்துல போய் உட்காரணும், ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். எப்போயுமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக நம்மளோட ஸ்பேஸை வச்சுக்கணும். அதே நம்ம ஒரு கிளட்டரான டேபிளில் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும், நமக்கு இன்னும் இவ்வளோ வேலை இருக்கே, இதை க்ளீன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், வீடு இப்படி இருக்கே, இந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்கவே முடியாது. எப்போவுமே ஒரு இடத்த நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நமக்கு யோசிக்க தரும். நம்ம டீக்ளட்டர் பண்ணிவிட்டு தேவையான பொருளை வச்சுட்டு இருக்கும்போது தான் அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஈஸியாக எல்லா பொருளையும் ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி எடுக்க முடியும். நிறைய பொருள் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொருள் நம்ம எங்கே வச்சுருக்கோன்னு நமக்கே தெரியாது. பட் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு இருக்கும்போது எல்லா பொருளும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு தான் சொல்கிறது, எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இல்லை, அந்த பொருள் அதோட இடத்துலேருந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம் அந்த வீட்டில். அப்போது அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லை. அப்போ நம்மக்கிட்ட பொருள் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் சைன் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது டீக்ளட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நானும் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமலிஸ்ட்டாக தான் இருந்தேன். பொருள் என்கிட்ட நிறைய இருந்துச்சு. இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமலிஸ்ட்டாக ஆனதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த டைமில் அந்த வீட்டில் இன்னும் கிச்சன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் அது என் ஃபேமிலிக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும். ஆனால் என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்தப்போ அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப கம்மியான பொருளை நீ வச்சுருக்க, உன்கிட்ட பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பின்னாடி போய்ட்டும் என்னை பற்றி அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவகிட்ட பொருளே இல்லை, ரொம்ப கம்மியாக வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் ஆனால் நம்மளோட வெல்த் என்னன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. நம்ம வெல்த்தியாக இருக்கோமா இல்லை ரொம்ப கம்மி ஸ்டேஜில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. அது தெரிய வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் பின்னாடி போய்ட்டு அவங்க பேசும்போது எப்படி பேசுனாங்கன்னா, அவகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஓகே எல்லாருமே இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட தான் அப்போ கம்மியாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சி நான் திங்ஸை நிறைய சேர்க்க ஆரம்பித்தேன். அந்த திங்ஸை நிறைய சேர்க்க கிச்சனில் இருக்கிற பாத்திரம் கூட என்கிட்ட இல்லைன்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நினச்சேன், ஓகே நம்ம தான் அப்படி வாங்கணும், நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் நிறைய பொருள் சேர்க்க ஆரம்பித்தேன். கிச்சனில் நிறைய யூட்டென்சில்ஸ் வாங்கி போட ஆரம்பித்தேன். வீட்லேயும் திங்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்போயுமே தெரிய வரலை. என் ஹஸ்பண்ட் ஒரு டைமும் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம ரெண்டல் வீட்டில் இருக்கோம், நம்மக்கிட்ட திங்ஸ் நிறையா இருக்குது, நிறைய சேர்க்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்போது அது புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நம்ம வீட்டு வேலைக்கே நமக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம வீடு நமக்கு சர்வ் பண்ணுதோ இல்லையோ, நம்ம வீட்டுக்கு நிறையா சர்வ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு. ஆஃபீஸ் வேலையும் பண்ணணும், வீட்டையும் பார்த்துக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கேட்டாலும் நான் எனக்கு டைம் பத்தலை, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். போட்ட டாய்ஸ் அந்த இடத்துல அப்படியே கிடக்கும். காலையில் போட்டாங்கன்னா ஓகே, ஈவினிங் வரைக்கும் அதை நான் எடுக்கவே மாட்டேன். திருப்பியும் இப்படி கழிச்சு போட்டுருவாங்க. நம்ம எதுக்கு அதை எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு ஈவினிங்காக எடுத்து பண்ணுறது. ஒரு சில டைம் டயர்டாகி அப்படியே தூங்கிடுவேன். சாப்பிட்டுட்டு வீட்டை அப்படியே இருக்க மாதிரியே போட்டுட்டு அப்படியே கூட தூங்கலாம் செஞ்சுருக்கேன். ஏன்னா டைமே இருக்காது. காலையில் 9 o'clock ஷிஃப்ட்டில் உட்காந்தோம்னா ஈவினிங் 7 o'clock 8 o'clockலாம் ஆக செஞ்சுருக்கு. அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சு அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தூங்குறதுக்கே எனக்கு 11:30 அது மாதிரி ஆகிடும். திருப்பி மார்னிங் ஏஞ்சி திருப்பி அந்த ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. வீடு கூட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே டைம் இல்லாமல் ஆகிடும். ஒரு டைம் கூட்டுறது, 2 டைம் கூட்டுறது அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது க்ளீனிங்க்கு கூட டைம் இல்லாமல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணால் நம்மக்கிட்ட திங்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வாங்காதன்னு சொல்லிட்டு இருந்த என் ஹஸ்பண்ட் வாங்கின பொருளை திருப்பி டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு என்னை விடலை. ஏன்னா எல்லாமே காசு போட்டு வாங்கிட்டோம். ஸோ இது எதுக்கு நம்ம தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. வாங்கினப்புறம் யூஸ் தானே பண்ணணும், எதுக்கு தூக்கி போடணும், இல்லை யாருக்கும் கொடுக்கணும், வேஸ்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குது, அவங்க விளையாடுவாங்க, டாய்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்துடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு திங்ஸாக டீக்ளட்டர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வருது, நான் எவ்வளோ டேஸை வந்து இதுக்காக இந்த க்ளீனிங் ஒர்க்காக வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம லைஃபே வாழாமல் இதை உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி எப்படி ஆகிடுச்சுன்னா நம்மளால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம்னா முதல்ல இந்த வேலையை அதுக்கப்புறமா அதை பண்ண அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயே. ஏன்னா வீட்லேயே நிறைய வேலை இருக்கும், இதை பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக வாக்கிங் போகணும்னு நினச்சா கூட நீ வீட்டு வேலையை செஞ்சாவே உனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு எப்படி அது கார்டியோ பண்ணுறதும் வீட்டு வேலை செய்கிறதும் ஒன்றா எப்படி அது ஒன்றாகும், நடக்கணும்.
பர் டேக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதை வீட்டு வேலை செய்யும்போது எப்படி அது கேல்குலேட்டே ஆகாது. நான் எவ்வளோ தான் வீட்டு வேலை செஞ்சு எவ்வளோ தான் வந்து ஸ்டெப்ஸு கேல்குலேட் கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட எனக்கு அந்த டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகாது. கார்டியோ பண்ணும்போது தான் அது ரீச் ஆகும். ஸோ வீட்டு வேலையும் அதுவும் ஒன்றான்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனால் வீட்டு வேலை நம்ம நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம போயிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வீட்டில் எல்லாருமே இருக்கோம். அப்போ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம க்ளீனாக நீட்டாக தான் வச்சுட்டு ஆகணும். யாராவது வந்து பார்த்தா கூட என்ன வீடு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதில் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கிறது. ஒரே மாதிரி 2 பென் வச்சுருப்போம். ஆனால் ஒரு பென்னே எழுதி முடிக்க மாட்டோம். வீட்டில் இன்னொரு பென் இருக்கும். ஒன்றுன்றது ஒரு பென் இருக்காது. நம்ம ஒரு 10 பென் வச்சுருப்போம் வீட்டில் கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா. ஆனால் நம்ம ஒரு கால் வருது, அந்த டைமில் நமக்கு ஒரு நம்பர் நோட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று எழுதணும், ஒரு அட்ரஸ் எழுதணும், இல்லை ஒரு மெயில் ஐடி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு பென்னை தேடினோம்னா ஒரு பேப்பரும் பென்னும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக பக்கத்தில் இன்னொரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்து அதில் நம்ம நோட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் எனக்கும் நடந்திருக்கு நிறைய தடவை. அதே ஒரு பென் வச்சுருந்தோம், அதையும் ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு அட்ரஸ் எழுதணும்னா டப்புன்னு எழுதணுமா அந்த இடத்துல திருப்பியும் அதை வச்சோமா அவ்வளோதான், முடிஞ்சிடும். அந்த ஒரு பென்னே நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக சர்வ் பண்ணும். டீக்ளட்டரிங் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது, என்ன பொருள் இல்லை, நம்ம எதை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், எதை தூக்கி போட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பொருளும் வந்து வீட்டில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குன்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். அப்போ நம்ம போயிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு லிக்விட் காலி ஆகிடுச்சு, அதில் எவ்வளோ லிக்விட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 1க்கு 2 லிக்விட் வாங்கிட்டு வருவோம். ஒரு பொருளையும் அதே மாதிரி தான். டிஷ்வாஷரும் சரி, டிஷ்வாஷிங் லிக்விடும் சரி, அந்த மாதிரி நிறைய பொருளுங்க இருக்குது. 1க்கு 2 வாங்கிட்டு வர்றது. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்காமலே போயிருந்திருப்போம். நமக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. அப்போது நமக்கு ஒன்று தான் தேவைப்பட்டிருக்கும், அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்திருப்போம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாங்கி எங்கே வச்சோன்னே தெரியாது. இந்த வாரம் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக் அதை போயிட்டு தேடும்போது அதை நான் எங்கே வச்சேனே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பொருள் நான் தேடி தேடி பார்த்துட்டு காணும், எங்கேயோ தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது அந்த வீட்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா போயிட்டு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வருவோம் அதுக்காக. அப்போ பார்த்தா டூப்ளிகேட் ஆகிடும். வாங்கிட்டு வந்து திருப்பியும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் நாளில் அந்த பழைய பொருளும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் கஷ்டமாக இருக்கும், இருக்கும்போதே இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. எனக்கு இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. உங்களுக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மணி வேஸ்ட் ஆகுது. நம்மக்கிட்ட நமக்கு தெரியாமலே நம்ம கையிலேருந்தே நம்மக்கிட்ட இருந்து பணம் வேஸ்ட்டாக போகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இம்பல்ஸ் பையிங் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். நமக்கு நம்ம வீடு கிளட்டராக இல்லாதப்போ எந்த ஒரு சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ நம்மளோட ஒர்க்கில் நம்மளால ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். கிளாத்ஸு நம்ம யூஸ் பண்ணாத கிளாத்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு நிஜமாகவே யூஸ் ஆகிற கிளாத்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது தான் நம்ம ஒரு பொருள் மேலே நிஜமாகவே அந்த பொருள் மேலே லவ் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பொருளை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதும், ஒரு பொருள் நிஜமாகவே நமக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்றது வாங்கிறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்லாக யோசிக்கிறதும் நம்ம கற்றுக்குவோம். நான் டீக்ளட்டர் பண்ண எனக்கு வந்து மென்டல் பீஸையும் ஹாப்பினஸ்ஸையும் ஃபேமிலியில் நிறைய கொடுக்குது. ஏன்னா ஒர்க் லோட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மினிமலிஸ்ட் மாம் லைஃப் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.